கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிற நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி கர்த்தரை அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அழகான ஒரு வார்த்தை. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த வசனம் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் இந்த வசனத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்கள், முற்பிதாக்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையும் கர்த்தரை சேவிக்கிறது. ஆனால் அதற்கு பின் வருகிற தலைமுறை கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தருடைய சந்ததியாய் இராமல் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுகிறது. அது எவ்வளோ பெரிய அபத்தம்! இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் அதை நம்மால் பார்க்க முடிகிறது. சில குடும்பங்களை கேட்டு பாருங்கள். எங்கள் தாத்தா கிறிஸ்தவனாக இருந்தார், இன்றைக்கி நீங்கள் யாராக இருக்கிறீங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது, நாங்கள் ஸ்தோத்திரம் அந்த தெய்வத்தை சேவிக்கிறோம், இந்த தெய்வங்களை சேவிக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிச்சா தலைமுறை தலைமுறையாக அந்த சந்ததிகள் கர்த்தரைத்தான் சேவிக்கணும். அப்போதான் அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாக அறிவிக்கப்படும். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் யாருடைய சந்ததியாக இருக்கிறீர்கள்? உங்கள் முற்பிதாக்கள் யாரை சேவித்தார்கள்? இன்றைக்கு நீங்கள் யாரை சேவித்து கொண்டிருக்கிறீர்கள்? நாளைக்கு உங்கள் தலைமுறை யாரை சேவிக்க போகிறது? இதில் கவனமாக இல்லைன்னா நம்ம சந்ததி கர்த்தரை விட்டு போகக்கூடிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலருக்கும் தங்களை குறித்து தானே எண்ணம் இருக்கிறதே தவிர தங்கள் சந்ததி குறித்து சிந்திக்கிறதே இல்லை. எசேக்கியா ராஜாவை பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஆட்டை சொல்கிறார். அவன் சொல்கிறான், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கருதாதீங்க. உங்கள் சந்ததியும் கர்த்தரை சேவிக்கணும், உங்கள் சந்ததியும் கர்த்தரை பின்பற்றணும். அப்படி பின்பற்றுவதற்கு நீங்கள் உங்கள் சந்ததியை இன்றைக்கே ஆயத்தப்படுத்துங்கள். நீங்களும் சொல்லணும், இந்த வசனத்தின்படி ஒரு சந்ததி கர்த்தரை சேவித்தது அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததியாக தான் இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் உறுதி பண்ணினீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு உண்டு. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதா, இந்த நல்ல காலவெளியிலையும் வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறது போல எங்கள் சந்ததியும் கர்த்தரையே சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.